10ஆம் வகுப்பு தமிழ். இடம் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இடம் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை தன்மை பெயர்கள் பார்க்கலாம். தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் ஒவ்வொன்றிலையும். தன்மை பெயர்கள் அப்படின்னா நான், யான், நாம், யாம், இன்னும் இருக்கு. நான், யான், நாம், யாம் இதெல்லாம் தன்மை பெயர்கள். நம்ம பெயர் நான், யான்னா அடுத்தவங்க, நாம் அப்படின்னா அதிகமா இருக்கிறவங்க, அதிகமா நபர்கள் இருக்கும்போது யாம். தன்மை வினைகள், வினைனாவே செயல்னு நமக்கு தெரியும். வந்தேன், வந்தேன், வந்தோம், பலர்பால்ல, வந்தோம்னா பலர், வந்தேன்னா ஆண்பால். முன்னிலை பெயர்கள், முன்னிலை பெயர்கள்னா நீ, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க. தன்மைனா தெரியும், நம்மள பற்றி சொல்றது. முன்னிலைனா நம்ம முன்னாடி இருப்பவர்களை பற்றி சொல்வது. நீ, நீர், நீவீர், நீங்கள் எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கிறவங்க. முன்னிலை வினைகளும் அப்படிதான். நடந்தாய், அவங்கள நம்ம முன்னாடி இருக்கவங்க அடுத்த நபரை பற்றி சொல்றது. நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. படர்க்கை பெயர்கள், படர்க்கை பெயர்கள் அப்படின்னா அவன், அவள், அவர், அது, அவை இந்த மாதிரி. இது அது அவையெல்லாம் இதுல வந்துடும் அக்ரிணில. இது அவன் ஒரு ஆண்பால, அவன் வந்தான், அவள் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது தான் படர்க்கை பெயர்கள். படர்க்கை வினைகள்னா இந்த மாதிரிதான். வந்தான், சென்றால், வந்தான் படிச்சுட்டு சென்று விட்டான், சென்றால். படித்தனர், மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக படித்தனர். பேசினார்கள், பறந்தது, பறந்தன. இது அக்ரிணையில வரும். இதெல்லாம் உயர்திணையில வரும். திணை 2 வகைப்படும், அக்ரிணை, உயர்திணை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதுல இருந்து நமக்கு ஒரு வினா கண்டிப்பா கேட்டுறாங்க. இது முக்கியமானது. கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்னது, தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா அப்படின்னு சொல்லி வினா வந்துக்கிட்டே தான் இருக்குது டிஎன் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில். இது முக்கியமாக நல்லாவே நீங்கள் படிச்சுக்கணும். தன்மைனா நம்மளை குறிக்கிறது, முன்னிலைனா நம்ம முன்னாடி இருக்கிறவங்க, படர்க்கைனா பல பேர் முழுமையாக குறிக்கிறது. சரிங்களா?